சிவகணத்தார் எல்லோரும் விரும்பி பிறந்த மண் திருவாரூர். திருவாரூர் அப்படின்னாலே அது சிவனருட் செல்வர்கள் சிவனடியார்கள் வாழ்வதாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கின்றார். எப்படி? திருவாரூரில் பிறந்த எல்லோருக்கும் அடியேன், அடியேனுக்கு அடியேன். சைவ இலக்கியத்துல திருவாரூர்ல ஒரு பிறந்துட்டார்னா அந்த எல்லாருக்கும் தொழுது தன்னை அடியவராக ஆக்கி கொண்ட பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உண்டு. பஞ்சபூத தலம் மண், விண், நீர், நெருப்பு, காற்று. மண்ணுக்குரிய நிலத்திற்குரிய தலம் திருவாரூர், நீருக்குரிய தலம் திருவானைக்கா, நெருப்புக்குரிய தலம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை, காற்றுக்குரியது காளகத்தி, ஆகாயம் சிதம்பரம் என்று இந்த பஞ்சபூத சேர்க்கைக்கும் ஒவ்வொரு தலங்கள் உண்டு என்றாலும் இந்த திருவாரூருடைய திருக்கோயிலுக்கு பூக்கோயில் என்று பெயர். மிக பழமையானது, தொன்மையானது என்பது மட்டுமல்ல, அப்பரரும் சம்பந்தரும் பாடி பாடி புகழப்பெற்ற தலம் இந்த தலம். தருமபுர ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்கள் ஞான உபதேசம் மரபு வழியாக பெறக்கூடிய இடம் இந்த திருவாரூர் திருத்தலம். சங்கீத மும்மூர்த்திகள் என்று நாம் கொண்டாடக்கூடிய தியாகராசர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, இந்த மூவருடைய இசை கல்லிலும் மண்ணிலும் காற்றிலும் கலந்த இடம் இந்த திருவாரூர் திருத்தலம்.